ஆஹா, கடையில யாரும் இல்லையே. இன்னைக்கு கடையை காலி பண்ணிட வேண்டியதான். அட ஆப்பிள், அடக்கடவுளே, ஆப்பிள் சாப்பிடறதுல கடை உணர்வு வந்துட்டாரு. சரி கீழே கடை ஆப்பிள் திம்போம். எடுத்துக்கொண்டேன். ஏங்க இந்த தடவை தீபாவளிக்கு சரவணா ஸ்டோர்ல தமன்னா ஜாக்கெட் எடுத்து கொடுங்க. மூஞ்ச பாரு மூஞ்ச. தமன்னா ஜாக்கெட் ஓணுமா? நானே கட்டிங் அடிக்க காசு இல்லாம உட்காந்துருந்தேன். தமன்னா ஜாக்கெட் கேக்குறா வந்து என்கிட்ட. தமன்னா மொட்டை மாடியில காய போடுவா, எடுத்துக்கோ. ஆஹா, நல்ல பெரிய லாரியா மாட்டி இருக்கு இன்னைக்கு ஒரு புடி உடிச்சிட வேண்டியதே. எந்த டிரைவர் என்ன புது டிரைவரா இருப்பார் போலையா? இப்படி பயப்படுறாரு. வாங்க முன்னாடி வாங்க, பின்னாடி வண்டி டிராபிக் ஆகுது உங்களால. எம்புட்டு வண்டி நிக்குது வாங்க. வாங்க வரசா வாங்க, டைம் ஆச்சு எனக்கு. சட்டு புண்ணு சாப்பிட்டு வீட்டுக்கு போனோம். என்னதான் இருக்கு இந்த லாரியிலேன்னு பாப்போம். கையை விட்டு அடே என்னடா இது? வெறும் செங்கக்கல்லும் கரிங்கல்லுமா இருக்கு. அட பேதிர ஊழியலா, மாங்காய் வாழைப்பழம் கொண்டு வராங்கன்னு பார்த்தா வெறும் செங்கக்கல்லும் கரிங்கல்லும் கொண்டு வராங்க. அடே டிரைவர் தம்பி, போயிட்டெல்லாம் முத ஏமா நோட்டில் முடிக்காத. இன்னொரு தடவை கரிங்கல் ஜாக்கலமா இருந்தா இந்த லாரி நொறுக்கி விடும் பார்த்துக்கோ. சரி அந்த பக்கத்து வண்டியில ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏண்டி காலையில போன கரண்ட் இன்னும் வரல? உன்னை ஈபிக்கு போன் பண்ண சொன்ன பண்ணியா இல்லையாடி? ஏங்க விடுங்க, நம்ம புள்ளதான் நான் சரி பண்றேன்னு சொன்னா. எது உன் பிள்ளையா? விளைஞ்சிடும். இப்ப எங்கடி அவன்? ஏங்க நீங்க வரும்போது பாக்கலையா? வெளியே மீட்டர் பாக்ஸ் என்னடி சொல்ற? கண்டதை மாட்டின்னு ஒரு காமெடி தான் நிக்குது. அவனா? ஆமாங்க. இந்த தருதலுக்கு ஏண்டி இதை தேவையில்லாத வேலை? வந்துட்டாரா என் அப்ப? எதை பண்ணாலும் அசிங்கப்படுத்துறதே வேலையை வச்சிருக்காரு. இன்னைக்கு இதை சரி பண்ணி என் கரண்ட உன்னை வர வச்சு நான் யாருன்னு காட்டுறேன் அவருக்கு. அவருக்கு தானே நான் யாருன்னு காட்டுறேன்னு சொன்னேன். நீ யாருன்னு எனக்கு காட்டிக்கிட்டே இருக்க? நீ கூட என்ன அசிங்கப்படுத்துறியா? நாங்களே வீட்டுக்கு தெரியாம லவ் பண்ணலான்னு காட்டு பக்கம் வந்தா இவங்க வாழ்க்கையை கெடுக்க வண்டியை வாடகைக்கு எடுத்துட்டு வந்துடுறானுங்க. இந்த ஜீப்புக்காரா வண்டின்னு பாட்டு ரொம்ப கிட்ட வந்துகிட்டே இருக்க. ஓரளவு தான்டா பிரேக்க போட்டு வண்டியை பாத்துறா. டேய் பிக்காரி பயலே, அந்த பிரேக்கை மிதிக்கிறியா என்னடா? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கிட்ட வந்துகிட்டே இருக்கேன். உள்ளே ஏறி வந்தேன், ஓம் பிரேக்க கழட்டிடுவேன் பாத்துக்க. வாழ்க்கையில மன மீடியத்தை ரமாய கழுத்துல மாலையை போட்டு மாப்பிள்ளை தண்ணுறான். டேய் எவன்டா அவன்? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுக்குள்ள வந்து அநாகரிகம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களை இன்னைக்கு கடிச்சு துப்பாம விட மாட்டேன்டா. டேய் எவன்டாவன்? கார்காரா நின்றா. டேய் கபநாட்டி பயில, எங்க வந்து யாருகிட்ட? எங்க அம்மா கிட்டே உடனே இருக்கிறாரா? உன்னை இன்னைக்கு கடிச்சு துப்பி இறைஞ்சிடா. நான் ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளடா. ஏமா நீ கம்மு நிறுமானியே, என்னை தடுக்காத. என் ரத்தம் குதிக்குது, அவனை கொல்லாம விட மாட்டேன். டேய் ரொம்ப கத்தாதரா, பூனை குட்டி நினைச்சு தூக்கிட்டு போயிருவாங்க. டேய் பாதா, காலை கொஞ்சம் அமைக்குறா. கால் ஒரே வலி. இந்த அம்மியாகிறப்பா ஏய் சூப்பரா இருக்கிறப்பா. சூப்பரா ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. என்னடா இது? இந்த ஓனர் பெண்ட பசிக்குதுன்னு கேட்டாலே பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான். இன்னைக்கு வான்டா இவ்வளவு வாழைப்பழம் வச்சிருக்கேன். அவ்வளவு பெரிய வெள்ளம் ஆயிட்டானா? சரி வந்த வரைக்கும் லாபம். ஆஹா, அப்பவே வானிலை அறிக்கையில சொன்னாங்க இன்னைக்கு மழை வரும், உசாரா இருங்குன்னு. நான் சொற்ற எடுத்துட்டு வராம வந்துட்டேன். மழை வந்து நலஞ்சு இந்த குளிருது. சளி கிளி புடிச்சிக்கிச்சுன்னா நம்ம எந்த ஆஸ்பத்திரியில டாக்டர் பாக்குறது? டாக்டர் என்ன பார்த்தாலே எகிரி குதிச்சு ஓடுறாப்ல. வணக்கம் செட்ஜி. என்ன ஒரு ஆழ்ந்த யோஜனையில இருக்கீங்க? குச்சி நகி பேட்டா, உங்களை நம்பி சேர்த்து எலெக்ஷன் தான் நினைச்சு. நாளைக்கு விடிஞ்சா எலெக்ஷன் ரிசல்ட். அதான் சேர்த்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு பேன் இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆகுமா? இதுல தோத்து போய் மறுபடியும் பானிபூரி கடைக்கு வேலைக்கு போகணுமான்னு யோசிச்சுட்டு. நீங்க என்ன சொல்றீங்க?